உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு நபர் கடன் வாங்குறாரு. 6 நவம்பர் 2025 வாங்கின கடனை நீங்கள் ஒரு மாதத்தில் திரும்ப தந்துடணும்னு சொல்கிறீங்க. டிசம்பர் 6 2025க்குள்ளார கொடுத்துடணும். ஆனால் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு கொடுக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கும் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே 3 வருஷம் வரைக்கும் போயிடுது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் 2028 வரைக்குமே நீங்கள் டைம் கொடுத்தும் அவர் பே பண்ணல. இப்போ நான் ஒரு கேஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கேஸ் போடுறதுக்காக நான் அட்வொகேட் தேடியே 1 வருஷம் ஊட்டிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மணி சூட் போட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆஸ் பர் லா நீங்கள் மணி சூட் போட முடியாது. ஸோ உங்களுக்கு லிமிட்டேஷன் பீரியட் 3 வருஷம் தான். இதுக்கு தான் எங்களுக்கு சட்டம் ஒரு உரிமை வழங்கியிருக்கு. செக்ஷன் 5 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட் கீழே நாங்கள் கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டுக்குவோமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதுவும் இங்கே அப்ளை ஆகாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நான் ஒரு கேஸை போடுறேன் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் கூட எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுப்பாங்க. அதை தாண்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷனை மாற்றி விடணும். ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷனை நம்ம டேட் எப்போலேருந்து அப்படின்னா நம்ம எப்போ அவங்க கடன் கொடுக்காம இருந்தாங்களோ அந்த டேட்டில் இருந்து அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒன்று, அந்த பர்சன் கிட்டேருந்து பாதி பார்ட் பேமெண்ட்டாக வாங்கியிருக்கேன், இந்த டேட் அவர் பே பண்ணியிருக்கார் லாஸ்ட்டாக, இந்த டேட்லேருந்து தான் நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டேட்லேருந்து நம்ம லிமிட்டேஷன் பீரியடை மாற்றி விட்டுறலாம். இன்னொரு விதத்தில் என்ன பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் டேட் அன்றைக்கி அவர் பே பண்ணல, சரி மறுபடியும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தேதிக்குள்ளே நீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அவர்கிட்ட ஒரு ரைட்டிங் ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கணும். இதை சொல்லக்கூடிய செக்ஷன் 25 சப்செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் படி நம்ம ஒரு கான்ட்ராக்டை மறுபடியும் அந்த பர்சன் கூட போட்டிருக்கோம் அப்படின்னா, எந்த டேட் நம்ம மறுபடியும் லாஸ்ட் டேட்டாக போட்டிருக்கோமோ அந்த டேட்லேருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லிமிட்டேஷன் பீரியட் அங்கேருந்து தான் 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். சரி, இதெல்லாம் என்னால் முடியல, ஆனால் நான் மறுபடியும் அவர்கிட்ட கடன் கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியல, நான் அதுக்கு பதில் நான் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், நான் கடனை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் இட் இஸ் கோயிங் டு பி இன் இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ், இது மாதிரி இருந்தாலும் கூட அதை நம்ம அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெப்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஆஸ் பர் செக்ஷன் 18 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட் இதன்படியும் நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷனை என்றைக்கு அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரோ அந்த டேட்லேருந்து மாற்றி 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் மணி சூட்டுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷனை மாற்றி விட்டு லிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.